பாபா கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்களை எவ்வாறு தடுக்கிறார்? அதாவது ஒரு நாள் ஷீரடியில துவாரகா மாயில பாபா, லக்ஷ்மிபாய், ஜனாபாய் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆட்டுக்கல்ல கோதுமை அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல மும்பையில இருந்து வந்த ஒரு பெண்மணி பாபாவ பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க பாபா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, "நானும் அரைக்கலாமா பாபா?" அப்படின்னு கேட்டாங்க. பாபா என்ன சொன்னார்னா, "நீ களைப்படைஞ்சிருவ" அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த பெண் ஆர்வமா அரைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெண்ணுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஒன்னொன்னா பாபா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. "பாபா, ஏன் இந்த கோதுமைய அரைக்கிறீங்க? அதை ஏன் கிராம எல்லைக்கு வெளியில தூவுறீங்க?" அப்படின்னு முதல் கேள்விய கேட்டாங்க. அதுக்கு பாபா அமைதியா, "அக்காபாய், மாரிபாய், மாரிம்மா இவங்க எல்லாம் நோய்களுடைய தெய்வங்கள். அவங்க இந்த கிராமத்துக்குள்ள வர நினைக்கிறாங்க. நான் கிராம எல்லைக்கு வெளியில அவங்களுக்கு உணவ வழங்கி உள்ள வராம தடுக்கிறேன். அதனால என்னுடைய பக்தர்கள் பாதுகாப்பா இருக்காங்க." அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டு அந்த பெண் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. "அப்படியா பாபா? இப்போ இந்த மாதிரி துஷ்ட தேவதைகள்லாம் உண்மையிலே இருக்காங்களா பாபா?" அப்படின்னு கேட்டாங்க. பாபா அதுக்கு, "ஆமா இருக்காங்க. ஆனா அவங்க நமக்கு தீங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க" அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் அந்த பெண் "சிலர் இந்த துஷ்ட தேவதைகளால மரணம் அடையறாங்க அப்படின்னு சொல்றாங்களே பாபா" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பாபா, "அந்த துஷ்ட தேவதைகள் என்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு, எங்கள இந்த கிராமத்துக்குள்ள வர அனுமதி குடுங்க" அப்படின்னு கேட்டாங்க. நான் பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கான அந்த பங்க மட்டும் குடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பெண் இன்னும் ஒரு அனுபவத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "பாபா, நான் மும்பைல இருந்தப்போ, ஒரு பேய் கிணத்துல இருந்து மேல போய் அப்படியே மறைஞ்சிடுச்சு" அப்படின்னாங்க. பாபா சிரிச்சுக்கிட்டே, "ஆமா, அது அந்த வீட்டின் உரிமையாளருடைய ஆவி. நீ குழந்தை பெத்த இடத்துக்கே அது போய் மறைஞ்சது" அப்படின்னாரு. இத கேட்டு அந்த பெண் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. "பாபா, இது எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பாபா கருணையோட, "உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நீ என்ன மறந்துட்ட. ஆனா நான் என்னுடைய குழந்தைகள ஒரு நாளும் மறக்க மாட்டேன். 1000 மைல்கள் தூரத்துல இருந்தாலும் சரி, நான் அவங்கள என்கிட்ட அழைச்சுப்பேன். நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லோரையும் சமமா பாதுகாக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண் ரொம்ப களைப்படைஞ்சுட்டாங்க. மறுபடியும் லக்ஷ்மி பாய் அந்த கோதுமைய அரைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, "இந்த மாவ உடனே கிராம எல்லைக்கு கொண்டு போயிட்டு ஓடைக்கு பக்கத்துல தூவுங்க" அப்படின்னு சொன்னாரு. இப்படி செஞ்சதுனால அந்த காலத்துல ஷீரடியில பரவ முயன்ற காலரா நோய் தடுக்கப்பட்டது. பாபா அவருடைய பக்தர்கள பாதுகாத்தாரு. ஆக இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னா, பாபா செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு புரியாத விதத்தில் நிச்சயமா அதுல ஒரு ஆழமான காரணம் இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு எப்பவுமே நம்முடைய நலனுக்காகத்தான் இருக்கும். நாம கவலைப்படுறதுக்கு முன்னாடியே பாபா நம்மள பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவாரு. அவர் மேல முழு நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா, எந்த விதமான தீங்கும் சரி, நம்மள நெருங்கவே முடியாது. அதோட எந்த பயமும் நிலைச்சிருக்காது அப்படின்றதும்